ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் தீபாவளி ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சிட்ருக்கோம். இதுக்கு போன வீடியோவில் நான் கோதுமை மாவில் குலோப் ஜாமுன் எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காமிச்சிருந்தேன். இப்போ நம்ம ஓமப்பொடி செய்ய போகிறோம். இதுவும் நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். பிகினர்ஸ் கூட நமக்கு ஈஸியாக செஞ்சிடலாம். டக்குன்னு உங்களுக்கு அரை மணி நேரத்துலேயே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நான் 2 கப்பு கடலை மாவு சேர்க்குறேங்க. இது நல்ல நயம் கடலை மாவாக எடுத்துக்கோங்க. 2 கப்பு எடுத்துக்கோங்க. 2 கப்பு கடலை மாவுக்கு 1,5 கப்பு அரிசி மாவு சேர்த்திக்கலாம். 1,5 கப்பு சேர்த்திக்கோங்க. தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்திக்கலாம். மஞ்சப்பொடி கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கலருக்காக தான் சேர்க்குறோம். பெருங்காய பவுடர் போட்டுக்கோங்க. அது ஒரு 1/4 ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். போட்டு ஃபஸ்ட்டு நம்ம நல்லா எல்லாம் கலந்து விட்டலாம். உப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயெல்லாம் நம்ம நல்லா சேர்ந்து வர மாதிரி கலந்து விட்டுருவோம். ஸ்பூனில் கலக்கிறத விட நம்ம கையில் கலந்தாதாங்க உங்களுக்கு கரெக்டாக வரும். நல்லா கையை வச்சு நல்லா ஒன்றா கலந்து விட்டுடலாம். இது ஓமங்க. ஓமம் ஊற வச்சுருக்கேன். அதை நல்லா அப்படியே கையிலேயே கசக்கி விட்டுட்டு அந்த தண்ணியை மட்டும் எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், தண்ணி மட்டும் எடுத்துக்கலாம். இது 1 ஸ்பூன் அளவு இருக்குங்க. 1 ஸ்பூன்லேருந்து 1,5 ஸ்பூன் அளவு இருக்கும். ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் காய வச்சுக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம இதில் மாவு வச்சுருக்கோம்ல, கடலை மாவு, அதில் நான் 2 ஸ்பூன் அளவு ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றுனதையும் சூடாக இருக்கும். அதனால் ஸ்பூன் போட்டு ஒரு 2 டைம் கிண்டி விட்டுட்டு மறுபடியும் நம்ம கையில் பிசைஞ்சிக்கலாம். 1 கப்பு தண்ணி எடுத்திருக்கேங்க. நம்ம கடலை மாவு வளர்ந்தோம்ல, அதே கப்பில் நான் 1 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. கட்டி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. எனக்கு இந்த 1 கப்பு அளவு எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. எல்லாத்தையும் ஊற்றிட்டு நல்லா நம்ம பிசைஞ்சு வச்சுட்டோம். மாவு இந்த பதத்தில் இருக்கணும். ரொம்ப டைட்டாக இருந்தாலும் நமக்கு பிழியறதுக்கு கஷ்டமாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி அச்சு இருக்கும் பார்த்திங்களா? இடியப்பம், ஓமப்பொடி, இது எல்லாமே புளியலாம். இந்த அச்சை எடுத்து போட்டு கொஞ்சம் அந்த உலக்கில் எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவிட்டு நம்ம மாவு எடுத்து போட்டு புழிஞ்சிக்கலாம். ரொம்ப ஃபுல்லாக இருந்தீங்கன்னா நமக்கு அமுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஒரு 3/4 அளவு உள்ள அளவுக்கு மாவு சேர்த்திக்கோங்க. எண்ணெய் இப்போ நல்லா காஞ்சிருச்சுங்க. நம்ம அப்படியே அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி பிழிஞ்சு விடுங்க. பிழிஞ்சு விட்டுட்டு நம்ம சிம்லேருந்து வேகமாக வச்சுக்கலாம். பாருங்கள், அப்படியே 1 செகண்ட்லேயே நமக்கு அந்த கொதிக்கிறதெல்லாம் அடங்கி இது பாருங்கள், பாதி வெந்துருச்சு. இப்போ மெதுவாக திருப்பி போட்டுக்கலாம். இப்படியே நீங்கள் கையை வச்சு திருப்பலாம். சூடெல்லாம் இருக்காது. நீங்கள் பிகினர்ஸ் வந்தீங்கன்னா 1 ஸ்பூன் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டு அந்த சத்தம் அடங்கினதையும் எடுத்துருங்க. அவ்வளோதாங்க. சூப்பராக நம்மளுடைய ஓமப்பொடி ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு டைம் பிழிஞ்சு விட்டு காமிக்கிறேன் பாருங்கள். பிழியும் போது மட்டும் கையில் அனல் அடிக்காமல் இருக்க சிம்மில் வச்சுக்கோங்க. பிழிஞ்சு முடிச்சதையும் வேகமாக வச்சுக்கோங்க. பாருங்கள், அவ்வளோதான். அந்த கொதிக்கு பார்த்திங்களா, தலைப்பலன்னு அந்த சவுண்டு நின்னதையும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் இந்த பக்கம் வச்சு அந்த பக்கம் கரண்டி வச்சு இப்படி திருப்பி போட்டுக்கோங்க. அவ்வளோதை. பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். நம்மளுடைய ஓமப்பொடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம கருவேப்பிலை வச்சு கொஞ்சம் பொரித்து மேலே போட்டுக்கலாம். கருவேப்பிலை சேர்த்திட்டு உங்களுக்கு காரம் தேவைன்னா கொஞ்சம் மிளகாத்தூள், உப்பு சேர்த்து மேலே இதை நுணுக்கிட்டு போட்டுக்கலாம். இல்லை அப்படியே சாப்பிட்றனாலும் சாப்பிட்டுக்கலாம். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நாங்கள் போகிற ரெசிபிலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.